அரசியல்ல ஒரு தலைவர்னா அண்ணன் திருமாவளவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே வந்து விஜயோட ஒப்பிடுவதுன்றது இது ரொம்ப இன்னும் சொல்ல போனா அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. விஜய் எங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, விஜயோட அரசியல் அனுபவம் என்ன? விஜய் இப்பதான் வந்திருக்கிறாருங்க. அவரை வந்து எங்க தலைவரோட ஒப்பிடுறது இது எவ்வளவு பெரிய மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி அமைஞ்சது. இந்த கூட்டணியில திருமா இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தார். எந்த விஜயகாந்த் பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் சொன்னாரோ அவரோட தான் திருமா இருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ இஸ்லாமிய மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுதான் இஸ்லாமிய பாதுகாவலரா பண்ணீங்க இல்லையா? கேள்வி வரும்ல. இது பீஸ்ட் கேட்டீங்கன்னா விஜயகாந்த் கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிற கேள்வி அதுதாங்க. விஜய் அடையாளம் பண்றது யாருன்னு இல்ல விஜய் அன்னைக்கு வந்து மூன்றாவது அணியை கட்டமைக்க தேவை இருந்தது, கட்டமைச்சோம். அந்த மூன்றாவது அணிக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சோம். அன்னைக்கு அடையாள அரசியல் யாருன்னா நீ கேட்டிருந்தாங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு, படம் நடிச்சாரு அவரு அப்படி சொல்லியிருந்தாருனாக்கா அன்னைக்கு மறுபரிசீலனை பண்ணி கூட வாய்ப்பு. ஒருவேளை விஜய் இப்போ உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த அடையாள அரசியல் பேச்சே வந்திருக்காது, அப்படித்தானே? முதலாம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு கேட்டாங்க, வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு. அவரு எங்களுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. எதிரியா இல்லைங்கிற பட்சத்தில் ஏன் திரும்ப வந்து காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வருதுன்னு சொல்லி ஏன் பேசணும்? திரும்ப ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையுது அப்படின்னா என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும்? அதிமுக கட்சியே இருக்காது. எவ்வளவு பெரிய பலமா இருந்த கட்சி டெபாசிட்டே போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா கருத்தியல் ரீதியா RSS கொள்கை கொண்ட பிஜேபியோட இருந்ததுதான் காரணம். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள காலு வென்ற விட கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இப்போ அந்த அரசியலை இவங்க முற்றிலுமா அடமானம் வச்ச மாதிரி போயிடுச்சு. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சார்ந்த தோழர் மன்னை ரமணி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியாக நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துனது ஒரு அவங்க தரப்பில் அது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரிய சில விஷயங்களை பெற்றா கூட அதை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் அதுக்கு பின்னாடி எழுந்திருக்கு. குறிப்பாக விஜய் வந்து அடையாள அரசியல் செய்கிறாருன்னு சொல்லி விசிகாவை சார்ந்த பலருமே வந்து சமூக வலைதளங்களில் எழுதுறதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போ விசிகா சொல்வது போல, அதாவது அந்த எழுதினவங்க சொல்வது போல இது அடையாள அரசியல் அப்படின்னா, திருமாவளவன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கிட்ட 10, 11, 15 வருஷத்துக்கு மேலேயே தொடர்ச்சியாக நோன்பு இருந்துட்டு வராரு. நோன்பு திற இஃப்தார்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அது அடையாள அரசியல் இல்லையான்ற மாதிரி ஒரு விமர்சனம், எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்க? யார் வைக்கிறது? தவைக்காவை சார்ந்த. அதாவது விஜயோட வந்து தலைவர் அண்ணன் திருமாவளவனை ஒப்பிடுவதே முதல்ல தவறு. ஏனென்றால் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரசியல் வரலாறு என்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசியல் வரலாறு. நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்காலிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது விஜயோடைய தலைவரை முடிச்சு போட்டு அவரோட இணைச்சி பேசுகிறாங்க. இது வந்து அவருடைய அனுபவம் என்ன, விஜயோட அனுபவம் என்னன்றது அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்களுக்கு நன்கு தெரியும். இப்போ விஜய் வந்து நேற்று இஃப்தார் நோன்பு அவர் கலந்துகிட்டதுக்கு விஜய் செய்வது அடையாள அரசியல் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ விஜய் அந்த இஃப்தார் நோன்புல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நாம பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சியிலும் நாம பார்த்தோம். அதுல வந்து நோன்புக்கு வந்தவங்களையே உள்ள விடலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ரெண்டாவது ஒரு சில பெண்மணிகள் வந்து உள்ள போக முடியல, அது ஒன்று இருக்கு. இப்போ அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், அதை பல்வேறு தரப்பினர் விமர்சனம் பண்றாங்க. ஆனால் விஜய் வந்து இஃப்தார் நோன்பு அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் இஃப்தார் நோன்பு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம விமர்சிக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் விசிகாவோட பொறுத்து விமர்சிக்கிறதுல நாங்கள் முரண்படுறோம். விஜய் அவருடைய அந்த நிகழ்வு என்பது இதை எதை எப்படி நாம் பொருத்தி இப்போ பார்க்க வேண்டியதுக்குனாக்கா, இப்போ அரசியல் கட்சி தொடங்கின பிறகு எல்லோருடைய மக்களுடைய வாக்குகளையும் பெறணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் எல்லோருக்கும் ஏற்படும். அது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இஸ்லாமியர்களையும் நாம் இணைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இஃப்தார் நோன்பு மூலமா நாம் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும், ஒரு அரசியல் நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு கூட அரசியல் லாபத்திற்காக அவர் இந்த இஃப்தார் நோன்புல கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஜயை வந்து நடிக்கிற போது துப்பாக்கி அந்த படத்துல இஸ்லாமியர்கள்
தலைவர்களை வந்து தீவிரவாதமாக மட்டுமே காட்டி அந்த மக்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி நடிச்சிருக்கிறார் விஜய். அப்போது அப்படி நடிக்கும்போது அவர் வந்து குறைந்தபட்சம் அதை அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்போ இஸ்லாமிய மக்கள் மீது என்ன மனநிலை இருந்திருக்கும்? இப்போ விஜய் வந்து இன்றைக்கு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, ஒரு கட்சி தலைவராயிட்டாரு. அவர் வந்து இன்றைக்கு பேசக்கூடிய அரசியல் வந்து அது எப்படிப்பட்ட அரசியல் என்பது வர வரதான் காலப்போக்கில் தான் அது வெளிப்படும். இப்போது இந்த இஃப்தார் நோன்பு அவர் எடுத்ததில் விடுதலை சிறுத்தைகளோட ஒப்பிட்டு அவர் செய்கிறது அடையாள அரசியல் அப்படின்னு எங்களை ஒப்பிடுறதுல வந்து அது முற்றிலும் வந்து தவறான பார்வை. அது ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது இங்கே வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் அவர்களுடைய கொள்கை வழியில் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம். அரசியல் கட்சி தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எப்போது? 92. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90 தொடக்கத்திலிருந்து 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சிச்சு. தேர்தலில் நிக்கிறது இல்ல, தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சோம். அப்போ 92ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எங்களுடைய கொள்கை முழக்கம், எங்களுடைய தலைவர் என்ன வச்சாருன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது உடனடியாக கொதித்தெழுந்து பாமரனை தட்டி உசுப்புவோம், பாபர் மசூதியை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முழக்கம் வச்சு அந்த பாபர் மசூதி இடித்த அந்த மிக துயரமான சம்பவத்துக்காக போர்க்குழல் எழுப்பியது அண்ணன் திருமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ நாங்கள் தேர்தலிலே பங்கெடுக்கல. ஆனால் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக, சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக மதவெறி அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் இன்று வரை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தேர்தல் வாக்குகளை பெறுவதற்காக செய்தார்கள் என்பது விஜயோட அரசியல். இப்போ உங்க பார்வையில் அவர் அடையாள அரசியல் செய்யறாருன்னா அவர் இன்னைக்கு வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறத செய்யறது அவருடைய அடையாள அரசியல். ஆனால் நாங்கள் 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு இருக்கிற போது நாங்கள் செஞ்சது அடையாள அரசியலா? வாக்குகளை வாங்குறதுக்காக செய்யறது தான் ஒன்று. இரண்டாவது, இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு வந்து சொன்னாங்க. அந்த தீர்ப்பு வந்து எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட தீர்ப்பு என்று. மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை அது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அகில இந்திய அளவில் எந்த முஸ்லிம் அமைப்புகள் கூட அந்த தீர்ப்பை எதிர்த்து கண்டித்து பேசவில்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவர் இந்திய அளவில் அந்த தீர்ப்பை விமர்சித்து அந்த தீர்ப்பு தவறானது என்று அறிக்கை விட்டவர், பேசியவர் அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். வேற யாரும் அதை கண்டிக்கல, கண்டிக்க துணிவில்லை யாருக்கும். ஏனென்றால் RSS கும்பலுக்கும் பாரதிய ஜனதா கும்பலுக்கும் பயந்து நடுங்கி ஏன் விமர்சிக்க வேண்டும்? தவறாக இருந்தாலும் அந்த தீர்ப்பு தவறு என்று இருந்தாலும் தெரிந்தும் யாரும் கண்டிக்கவில்லை. அப்படி கண்டித்த ஒரே ஒரு தலைவர், அகில இந்திய தலைவர், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஒருவர் தான். இப்படி இஸ்லாமியர்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமியர்களுக்காக எப்படி களத்து நிற்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசிக் கொண்டிருப்பவர் அண்ணன் திருமாவளவன், எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ அண்மையில் ஹிஜாப் கர்நாடகாவில் ஒரு பெண்மணியை எப்படி மானபங்கப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று பாராளுமன்றத்தில் முழங்கினாரா இல்லையா? அப்படி என்றால் இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க நேசிக்கக்கூடிய, இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய உரிமைக்காக சனாதனத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த தலைவராக டாக்டர் எழுச்சி தமிழர் இஸ்லாமியர்கள் மக்களுடைய மனதை மிக இலகுவாக அன்பையும் பெற்றவர் அண்ணன் திருமாவளவன். CAA சட்டம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அந்த சட்டம். அந்த சட்டம் வந்தபோது முதலில் இந்திய அளவில் எந்த இஸ்லாமிய அமைப்பையும் அழைக்காமல் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி திருச்சியிலே தேசம் காப்போம் என்கிற பேரணியை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அண்ணன் தலைவர் திருமாவளவன் அவர்கள். யார் அரசியல் செய்கிறார்கள்? இஸ்லாமியர்களை வைத்து அடையாள அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு அருவருக்கத்தக்க அரசியலை செய்யக்கூடியவர் அல்ல எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் அறிவுபூர்வமாக ஏன் வந்துச்சுன்றதை நீங்க முதல்ல கவனிக்கணும். அதாவது அவங்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதை அவங்க நடத்திட்டு போட்டு அவங்க ஒரு இஸ்லாமியர் ஒரு கூப்பிடுறாங்க, வராங்க, நிகழ்ச்சி முடியுது. இது அடையாள அரசியல்னு சொன்னது ஆரம்பிச்சு வச்சது அதாவது விசிகா விசாரணை தோழர்கள் தான். அதுக்கு பதிலாக தான் இவங்க திருப்பி இவங்க பேசுற மாதிரி ஆகல. அதாவது அதுதாங்க அடையாள அரசியல் அப்படின்னு நாங்க சொல்றோம்னா அது எங்க தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. அடையாள அரசியல் சொல்றாங்கன்னாக்கா இப்போ அந்த பீஸ்ட்னு ஒரு படம் நினைக்கிறேன், அது அப்புறம் வந்து துப்பாக்கி, இந்த படங்கள்ல ஒரு அதாவது இஸ்லாமியர்களை வந்து எல்லா திரைப்படங்களும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்களை வந்து குறைத்து தீவிரவாதி போல், வன்முறையாளர்கள் போல், அப்படி 90கள் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒவ்வொரு படத்திலுமே பாகிஸ்தான் தீவிரவாதி, பாகிஸ்தான், அதுதாங்க சொல்றேன். நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணியில திருமா இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தார். எந்த விஜயகாந்த் பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் சொன்னாரோ அவரோட தான் திருமா இருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியல, அப்போ இஸ்லாமிய மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இஸ்லாமிய பாதுகாவலரா பண்ணீங்க இல்லையா? கேள்வி வரும்ல. இது நீங்க பீஸ்ட் கேட்டீங்கன்னா விஜயகாந்த் கூட நீங்க கூட்டணி வச்சுக்கின்னு கேள்வி வரும்ல.
அடையாள அரசியல் பண்றது யாருன்னு இல்ல விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சது இஸ்லாமியர்களுக்காக, இல்ல அது வந்து இஸ்லாமியர் அரசியலை பண்ணி நாங்க வந்து அடையாள அரசியலை பண்ணி அதன் மூலமா வந்து லாபம் தேடுற நோக்கத்துக்காக அரசியல் அன்னைக்கு பண்ணல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜயகாந்த் படம் நடிச்சாரு, அது தவறுதான், அதை நாம ஏற்கல. ஆனால் அன்றைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி தேவைப்படுது, மூன்றாவது அணி தேவைப்படுது. தவறுதான் நீங்க சொல்றீங்களா? சொல்லலையே அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யாரும் கொடுக்கலையே. அன்னைக்கு அடையாள அரசியல் நாங்க பண்ண யாரும் சொல்லலையே. நாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அடையாள அரசியல் பண்ண அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்க விட சொல்லிட்டு போனாங்க. அன்னைக்கு வந்து மூன்றாவது அணியை கட்டமைக்க தேவை இருந்தது, கட்டமைச்சோம். அந்த மூன்றாவது அணிக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சோம். அன்னைக்கு அடையாள அரசியல் யாருன்னா நீ கேட்டிருந்தாங்கன்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு, படம் நடிச்சாரு அவரு அப்படி சொல்லியிருந்தாருனாக்கா அன்னைக்கு மறுபரிசீலனை பண்ணி கூட வாய்ப்பு. ஒருவேளை விஜய் இப்போ உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த அடையாள அரசியல் பேச்சு வந்திருக்காது, அப்படிதானே? இல்ல, அதாவது அடையாள அரசியல் பேச்சு வர்றதில்லை, அதாவது அவங்க என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க அதை தான் நாம பார்க்கணும். இப்போ விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன முரண் இதுலேருந்து வருது, அவங்களுடைய அரசியல் இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி கருத்து அந்த வேறுபாடு இருக்குல்ல, அதை பார்க்கணும். நீங்கள் இஸ்லாமியர்களுக்காக அறம் சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, அவர்கள் நலன் சார்ந்து, அவர்கள் உரிமை சார்ந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கும்பல் இஸ்லாமிய வெறுப்பையும் மத வெறுப்பையும் அவங்களுக்கு விதைக்கிற போது அதை எதிர்த்து போராடக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இந்த இடத்துல எங்க முரண்படுறாங்க தாவேகா அவங்களோட அப்படின்னு கேள்வி வருது இல்ல? இல்ல, அவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் முரண்படுறோம் நான் சொல்லலையே. முரண்படலன்ற பட்சத்தில் ஏன் இந்த விமர்சனம் வைக்கணும்னு கேட்குறேன். இல்லை அதாவது அதுதாங்க சொல்கிறேன். நேற்று நடந்த அந்த நிகழ்வில் இப்போ அதாவது இஸ்லாமியர் அவர் படம் நடித்தார், படம் நடிக்கிற போது இஸ்லாமியர்களை வெறுப்பாக காட்டினவர் இன்னைக்கு வந்து நோன்பு இஃப்தார் நோன்பு திறக்க வராரு, அது வந்து இயல்பாக வந்தால் பிரச்சனை இல்லை, வேஷ்டி கட்டிக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு வராருன்ற அந்த அடிப்படையில் கூட விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த விமர்சனம் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு படம் நடிக்கிறவர் இஸ்லாமிய மக்களை, இந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கிறவங்கள, இந்த நாட்டுக்கு மிக மிக இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை வந்து கொச்சையா தீவிரவாதத்தோடு ஒப்பிட்டு தீவிரவாதிகள் சித்தரித்தவர் இன்னைக்கு வந்து இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற அந்த அடிப்படையில் கூட சொல்லியிருக்கலாம். விஜயகாந்த் நீங்க வைக்கிற அதே குற்றச்சாட்டு விஜயகாந்துக்கு பொருந்தும். அதுதாங்க சொல்றேன். அப்போ உங்களுக்கு யாரு செஞ்சது இன்னைக்கு விஜய் பண்றது தப்பா தெரியுதுன்னா உங்களுக்கு எதிராக நிக்கிறான்ற காரணத்துக்கு தானே. எங்களுக்கு எதிரே கிடையாதுங்க அவரு. நான் உங்க கூட்டணி அதான் இப்ப நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக நிக்கிறாருன்ற காரணத்துக்கு இல்ல, அவர் எங்க கூட்டணி கட்சிக்கு என்ன எதிராக இருக்கிறாரு? திமுக தானே அவருடைய அரசியல் எதிரியே. இல்ல, திமுக எதிராக இருக்கட்டுங்க, நாங்க என்ன அவருக்கு எதிராக இருக்கிறோம்? அவரு கட்சி தொடங்கின போது வாழ்த்து சொன்னார் எங்க தலைவர். இப்போ வந்து முதலாம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு கேட்டாங்க, வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு. அவர் எங்களுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. எதிரியா இல்லைங்கிற பட்சத்தில் ஏன் திரும்ப வந்து காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வருகின்னு சொல்லி ஏன் பேசணும் திரும்ப? விஜய் வந்து விஜய் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு முக்கியமான கட்டத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மக்கள் பணியாற்றுவதற்காக வருகிறார், வாழ்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அதாவது காலாவதியான காலத்தில் நடிகர்கள் கட்சி தொடங்குறாங்க. அது சரத்குமார், விஜயகாந்த், கருணாஸ், இன்னும் பல தலைவர்கள் எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்கல்ல, டி ராஜேந்தர், அது மாதிரி தொடங்கினாங்கல்ல. அது காமனாக தான் சொன்னார். விஜயை குறித்து அப்படிலாம் சொல்லல தலைவர். அப்படிலாம் இப்போ முதல்ல விஜய் வந்து கட்சி தொடங்கின பிறகு வரவேற்ற தலைவர் எங்கள் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தாங்க, வேற யாரும் வரவேற்கல. விஜய் வந்து நாங்கள் எப்பவுமே அவர் வந்து ஒன்றும் குறை சொல்லலையே. அவர் அரசியலுக்கு வரட்டும், அவர் மக்களை சந்திக்கட்டும், களத்தில் சந்திப்போம். தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவது, யார் மக்களை ஏற்றுக்கிறாங்க, விஜயோட கருத்து என்ன, எங்களோட கருத்து என்ன, விஜய் பேசக்கூடிய அரசியல் யாருக்கானது, விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய அரசியல் யாருக்கானதுன்றதை களத்தில் சந்திப்போம். அவரை நேசிக்கிறாங்களா, எங்களை நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத களத்தில் சந்திப்போம். எங்ககிட்ட எதிர்கொள்ளக்கூடிய கருத்தியலும் சிந்தனையும் தெளிவும் ஆற்றலும் அறிவும் எங்கள் தலைவருக்கு பலமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விமர்சனம் தவிர்த்துக்கலாம்ன்றீங்களா? எந்த விமர்சனம்? இந்த அரசியல் பாக்குறாங்க, அடையாள அரசியல் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதாவது எங்களோட வந்து விஜயை ஒப்பிடுறதுல தவறு. விஜயினுடைய அரசியல் ஓராண்டு காலம், ஒரு வயசு தான் ஆகுது அவருக்கு. அவருடைய அரசியல் ஒரு வருஷம் தான். எங்களுடைய அரசியல் 40 ஆண்டு கால அரசியல். 40 ஆண்டு காலத்துல தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு இந்த இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு தலைவர், ஐடியாலஜிக்கல் லீடர். சொல்ல போனா அகில இந்திய அளவுல இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல்ல ஒரு தலைவர்னா அண்ணன் திருமாவளவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே வந்து விஜயோட ஒப்பிடுவதுன்றது இது ரொம்ப இன்னும் சொல்ல போனா அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. விஜய் எங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, விஜயோட அரசியல் அனுபவம் என்ன? விஜய் இப்பதான் வந்திருக்கிறாருங்க. அவரை வந்து எங்க தலைவரோட ஒப்பிடுறது இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ஒப்பிடுறதெல்லாம் ஏன்னா யாரும் ஒப்பிட முடியாது.
அவருடைய அரசியல் ஆளுமை, அரசியலோட அனுபவம்ன்றது வேற, விஜயோட அனுபவம்ன்றது வேற. நீங்க சொன்னது போல ஒரு 1-1.5 வயசு தான் இருக்கு அந்த கட்சிக்கு. எங்க பிரச்சனை வருதுன்னா, இன்னும் அவங்க தேர்தலில் போட்டியிடல, இன்னும் பல மாவட்டங்களில் பொறுப்பாளர்களே போடல, இன்னும் அடுத்த கட்ட நகர அவங்க நகர ஆரம்பிக்கலங்கிற பட்சத்தில் தொடர்ச்சியாக அவங்க மேல வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டுங்க. அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் அவர் பதில் சொல்லட்டும், அது எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து விஜய் வந்து களத்துல சந்திக்க நாங்க தயார். விஜயை நாங்க வரவேற்கோம். எந்த தலைவர்களும் வரவேற்கல. விஜய் தாராளமாக வரட்டும், அவர் மக்களை சந்திக்கட்டும், களத்துல சந்திப்போம் அப்படின்னு ரொம்ப எங்க கிட்ட இருக்கிற தைரியம் முன்ன யார்கிட்ட இருந்தது? யார்கிட்ட இருக்கு? இதுதான் நான் தொடர்ச்சியாக கேட்குறேன். தாவேக்காவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. தாவேக்காவை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. முதல்ல தாவேக்கா எங்களுக்கு எதிரியே கிடையாது. எங்களுடைய பலம் வேற, விஜயோட பலம் வேற. சரியா? எங்களுடைய அரசியல் அனுபவம் வேற, அவருடைய அனுபவம் வேற. அவர் மக்களை சந்திக்கிறார், நாங்களும் மக்களை சந்திக்கிறோம். அவர் ஒரு இப்போ என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாரு, யாரு கூட கூட்டணியில் வைக்க போறாரு, அவர் கூட்டணிக்கு தலைமை யாரு தாங்க போறாங்க அப்படின்றது அது பிற்காலத்தில் தான் தெரிய வரும். நாங்கள் வந்து ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து RSS சித்தாந்தத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து களத்தில் நிற்கணுன்ற ஒரு உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம். சரியா? அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். அதாவது விஜய் வந்து என்ன அரசியலை கையில் எடுக்க போறாரு, இப்போ யாரு கூட இப்போ 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் அவருடைய வியூகம் என்ன வகுக்கிறாரு, எப்படி போக போறாரு, தனித்து போடுறாரு இருக்குது. இப்போ அவர் மக்கள் மீது அவர் என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு, மக்கள் அவர் மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது காலகட்டத்தில் வர காலத்தில் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனால வந்து எங்க விஜய் விடுதலை சிறுத்தையோட விஜயை ஒப்பிடுறது தவறான விஷயம். எந்த பிரச்சனையும் இல்லை, வேண்டாம். அதுல ஒன்றும் கிடையாது. அதாவது தாவேக்காக்கும் விசிகாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல என்ன பிரச்சனை என்ன இருக்கு? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. திமுகவின் குரலா செயல்படுறாருன்ற விமர்சனம்லாம் இந்த நேரத்தில் தான் வருது. இல்ல அதாவதுங்க, திமுகவினுடைய குரலா செயல்படுறதுக்கான அவ்வளவு அரசியல் புரியாமலாம் நாங்களாம் இல்லைங்க. திமுகவில் வந்து விஜய்க்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவோட குரலா நாங்க ஏன் செயல்படணும்? இந்த கேள்வி எல்லா பேரும் வைக்கிறாங்க. திமுகவோட குரலா நாங்க ஏன் செயல்படணும்? எங்க கிட்ட ஒரு கருத்தியல் இருக்கு, எங்க கிட்ட ஒரு சிந்தனை இருக்கு, எங்க கிட்ட ஒரு கோட்பாடு இருக்கு, எங்க கொள்கைகளோட நாங்க செயல்படுறோம். எங்க தலைவர் நிறைய அரசியல் கற்றுக் கொடுத்திருக்காரு. விஜயை நேரடியாக எதிர்க்கணும்னா எதிர்க்க போறோம், ஆதரிக்கணும்னா ஆதரிக்க போறோம். விஜய் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து சுட்டி காட்ட போறோம். நாங்க இதுல என்ன இருக்கு? நாங்க அதாவது மற்றவங்க குரலாக ஒலிக்கிறதுக்கான தேவை எங்களுக்கு எங்கேயுமே இல்ல. எங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு, எங்களுக்குன்னு தனித்துவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு. அதை நாங்க வெளிப்படுத்திட்டு போறோம். திமுகவோட குரல் நாங்க ஏன் ஒலிக்கணும்? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இடத்துல நாங்களும் இல்ல, திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்ல. ஏன்னா மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு, அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்க தலைவர் இருக்கிறாரு. அது எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு. எங்க தலைவர் பதில் சொல்ல கூட அளவுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல மற்ற ஆளுகளுக்கு பதில் சொல்லுவோம், நாங்க பதில் சொல்லுவோம். ஏன் அவங்க குரலை நாங்க ஒழிக்கணும்? அவங்க ஒரு பெரிய கட்சிங்க. நீ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது அவங்க தான். சரியா? அவங்களுக்கு போய் முட்டு கொடுக்குற வேலை எங்களுக்கு தேவையும் இல்லை, அது அவசியம் இல்லை எங்களுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி சேர போறாங்கன்ற மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி பேட்டியில சொல்றாரு. ஒரு தொலைக்காட்சி பேட்டியில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போகிற மாதிரி சொல்றாரு. தொடர்ச்சியா நம்ம வந்து அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி 2024 அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவோட நான் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு திருமான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அது நடக்கிறதான் தலைவர் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி நடக்க போற விஷயத்தை தான் தலைவர் எப்படி நீங்களே முடிவு பண்றீங்க? சரி, இப்போ அண்மை காலமா வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்மையில வந்து ஜக்கி வாசுதேவ் நிகழ்வுக்கு வந்தார்ல அமித்ஷா, அந்த சிவராத்திரி அதுக்கு வந்தார்ல, அப்போ எடப்பாடி கூட நெருக்கமா இருக்கிற SP வேலுமணி அமித்ஷா சந்திக்கிறார். அவருடைய வீட்டு திருமண நிகழ்ச்சிக்காக சந்திக்கிறார். இப்போ எடப்பாடி சந்திக்கல. இது என்ன உறவா இருக்கும்? நீங்க சொல்லிட்டீங்க எடப்பாடி சந்திக்கலன்னா என்ன உறவா இருக்கும்? இல்ல அதுதான் கேட்கிறேன். எடப்பாடிக்கு நெருக்கமா இருக்கிறவரு, எடப்பாடிக்கு நெருக்கமா இருக்கிற அதே வேலுமணியுடைய திருமண நிகழ்வுக்கு எல்லா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் போறாங்க, எடப்பாடி பழனிசாமி போல. அப்ப நான் கேட்கிறேன், இது என்னவா இருக்கும்? அதுதாங்க சொல்றேன். அவருக்கு விருப்பம் இல்ல, சிலர் விரும்புறாங்கன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுதாங்க, சிலர் விரும்புறாங்க, சிலர் விரும்பல. எடப்பாடி பழனிசாமியே போகல. அப்போ SP வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ இருக்கு, கட்சிக்குள்ள முரண் இருக்கு. இப்போ அதிமுகக்குள்ள மிகப்பெரிய கோஷ்டி பூசல் இருக்கு. அதில் முதன்மையான கோஷ்டி பூசல் அம்மையார் சசிகலா. இரண்டாவது பிரிஞ்சு போனவர் டிடிவி தினகரன். அடுத்து இவங்க பிரிஞ்சு போனதுக்கு பிறகு எடப்பாடி கூட இருந்தவர் முன்னாள் முதல்வர் OPS அவர்கள். அவர் பிரிஞ்சு தனியா நிக்கிறார். இப்ப அண்மையில செங்கோட்டையன் பாத்தீங்களா, ஒரு மூத்த அமைச்சர், அவரு கோஷ்டி பூசல், அவர் தனியா இருக்கிறாரு பாத்தீங்களா. இப்போ SP வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இருந்த நெருக்கம் ரொம்ப இடைவெளியா இருக்கு. இப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு, பேரறிஞர் அண்ணாவை எவ்வளவு இழிவுபடுத்தினாரு அண்ணாமலை. அதன் பிறகு தானே கட்சிக்குள்ள மிகப்பெரிய முரண் வந்தது. அதிமுக
திமுக கூட கூட்டணியா வைக்காது, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணியா இருக்காது அப்படி சொன்னாங்கல்ல. ஆனா இந்த சூழலை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிமுக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்றைக்கு நின்றுகிட்டு இருக்கு. தலைவர் வந்து பிஜேபி கூட அதிமுக கண்டிப்பா கூட்டணி வைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இரட்டை இலை இன்றைக்கு அது வழக்கில் இருக்கு. இரட்டை இலை கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, இப்போ தொடர்ந்து 2019, 2021, 2024 இந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு இவங்க சந்தித்த படுதோல்வி இருக்குல்ல, இந்த படுதோல்வி மக்கள் மனசுல மிகப்பெரிய இவங்க கிட்ட இருக்கிற நம்பிக்கை இழந்த மாதிரி இவங்க தோணுது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர் ஒரு இலகுவான நிலைய பிஜேபியோட இருக்கிற அந்த அரசியல் சூழலை அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவருடைய பேச்சுல இருந்து தெரிய வரும். இல்ல பாஜக ஆரம்பத்திலிருந்து அதிமுகவோட கூட்டணி சேரணுங்கிற ஒரு நோக்கத்தெல்லாம் செயல்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க பிரச்சனை அப்படின்னா வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி நாங்க பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டோம்னு சொன்ன ஒருத்தரை போய் திரும்ப திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி சொன்னா விசிகாவும் அதிமுக பாஜக கூட்டணி தான் விரும்புதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்ல. ஏன் அவங்க கூட கூட்டணி சேர்க்கறதா ஏன் இவ்வளவு மெனக்குறீங்கன்ற கேள்வி வருது இல்ல. இல்லங்க, அதிமுக பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி போனா அதிமுகவுக்கு பெரிய இழப்பாயிடுங்க. அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை, ஆளுங்கட்சியா இல்லைன்னா கூட எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது விசிகாவினோட விருப்பம். அதை தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அதிமுக பெரியாரிய கொள்கையை திராவிடத்தை பேசக்கூடிய ஒரு இயக்கம், பேரியக்கம். பிஜேபி மேல ஏறி அது குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு இடம் கூட வராது. ஆனா அதிமுக சேர்ந்ததுனால தான் நீங்க 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவே சுவாகா பண்ண பாக்குறாங்க, விழுங்க பாக்குறாங்க. எனவே அதிமுக வந்து பிஜேபியோட போக கூடாதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் மிகப்பெரிய நெருக்கடியை அதிமுகவுக்கு பிஜேபி கொடுக்குது. இப்ப நீங்க அது நாம எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த 2026ல அவங்க தேர்தலில் எப்படியாச்சும் அதிமுக கூட தான் ஏறி சவாரி செய்ய நினைக்கிறாங்க. அதற்கு ஒரே ஒரு சான்று, இப்போ முன்னாள் எம்எல்ஏ வந்து மும்மொழி கொள்கை கையெழுத்து போட்டுக்காரு பாத்தீங்களா, அவர் கட்சி கூட நீக்கி இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னாக்கா அதிமுக தான் பிஜேபிக்கு பலம். பிஜேபியும் பாமகவும் கூட்டணி வச்சாங்கல்ல, எத்தனை தொகுதியில வென்றாங்க? ஒண்ணுல கூட வெல்லல. இப்போ அதிமுக இல்லாதனால பிஜேபியும் பாமகவும் கூட்டணில இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இதே சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வானதி சீனிவாசன், பிஜேபின்ற கட்சி இங்க வெற்றி பெறணும்னாக்கா தம்பி வேலுமணி இல்லைன்னாக்கா நீ வெற்றி பெறவே முடியாது, வேலுமணி சொல்றதா நீ கேட்கணும், பொது மேடையில பேசினார். ஆனா அதே நிலை அண்ணாமலை வந்து நாடாளுமன்ற வேட்பாளர் நின்ன போது 2வது இடத்துக்கு வராரு. அதிமுக ஒண்ணுமே இல்ல. இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்படி நீங்க ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே உங்க கூட்டணி கட்சி திமுக குள்ள வந்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் இப்ப சமகாலத்துல சாதி மாநாட்டில் கலந்து சாதிக்கு ஆதரவா பேசினாங்க? அவங்களை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்களா? அதை எதிர்த்து ஏதாவது நீங்க கருத்து சொன்னீங்களா? எதுவுமே சொல்லல. இப்ப அதிமுக சொல்லும்போது அந்த இடத்துக்கு தள்ளினது யாரு? திமுக கூட்டணி பலமா இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்னக்கூடிய விளக்கம் வேற, நீங்க கேட்க விட்டு நான் சொல்றேன். இல்ல முடிச்சிடறேன். திமுகவுடைய கூட்டணி பலமாவே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. விசிகா இருக்கு, கூட இஸ்லாமிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் எல்லாமே பலமா இருக்காங்க. அந்த சைடுல பார்த்தா யாருமே இல்ல. அப்படின்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப கூட்டணி அமைக்கணும்னா யார்ட்ட அமைப்பாங்க? இல்லங்க, யார்ட்ட அமைக்க முடியும் கூட்டணி? இல்ல அதுதான் சொல்ல வரேன் நானுங்க. நீங்க வந்து அதிமுக வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சிங்க. அதிமுக ஒரு பெரிய பலம் பொருந்திய கட்சி. அதாவது அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. அது தேசிய அளவில் விவாத பொருளா மாறிச்சு, பெரிய விவாதமா மாறிச்சு. அந்த அளவுக்கு ஒரு கட்சியுள்ள பெண்மணியா இருந்தாங்க. பிஜேபியை கடுமையா எதிர்த்தாங்க, சரியா? ஆனால் அதிமுக எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கிறதுக்கு நான் சொல்றேன். நான் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசனுக்கு பொது மேடையில் அறிவுரை சொல்றாரு. வானதி சீனிவாசன் அவர்களே, எஸ்பி வேலுமணி இல்லைன்னாக்கா நீங்க வந்து இங்க எம்எல்ஏ வாயிறு கூட இருக்க முடியாது, தக்க வச்சுக்கணும், நீங்க அதிமுக தான் நம்மளுக்கு பலம் பாதுகாப்புன்னு சொன்னவருங்க. அதே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்ல, ஆனா 2வது இடத்துக்கு வராரு. இந்த ஓட்டுலாம் யாருது? யாரு பலவீனமாக்குனது? அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்து அதிமுகவை பலவீனமாக்கிட்டாங்க. 2ஆம் இடத்துக்கு வராரு அண்ணாமலை. அப்படின்னா அங்க அதிமுக நிலை என்ன? பலகீனமான ஒரு சூழலை தான் மறுபடியும் கொண்டு வர்றாங்க. அப்போ இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திரும்ப கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி மிரட்டி பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்க முயற்சிப்பாங்க. அதுதான் தலைவர் சொல்றாரு. அப்ப இதனால இந்த கருத்து சொல்வதனால இந்த இன்டென்ஷன் திரும்ப கிடையாது, அப்படிதானே? என்ன இன்டென்ஷன் என்ன இருக்கு? இல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லும்போது நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிற ஒரு காரணத்தை சொல்றாருன்ற மாதிரி சில சந்தேகம் வருது இல்ல? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சரி, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. திமுக கூட்டணி மிக 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 ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி அதிமுக காப்பாற்றப்பட்டாதான் இங்கே திராவிடத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்க முடியும். எனவே பிஜேபி கூட போறதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை.
ஆனாலும் பிஜேபி கட்டாயப்படுத்தி இந்த கூட்டணி அமைக்க முயற்சிப்பாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம். அதுதான் தலைவர் சொல்றாரு. சரி, இப்போ நான் இறுதியாக அந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையுது அப்படின்னா என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதிமுக? அதிமுக கட்சியே இருக்காது. அதிமுக பிஜேபி கூட்டணி அணிஞ்சிச்சுன்னா 234 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கும். அந்த அளவுக்கு பலகீனமாயிட்டு அந்த அளவுக்கு பலவீனம் மாட்டோம். அதற்கு பல சான்றுகள் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா துவக்க காலத்தில் இந்துத்துவத்தோட ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அவங்க கையாண்டாங்க. அதிலெல்லாம் நம்ம எந்த மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிடத்தையோ பெரியாரையோ ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்தது கிடையாது, விமர்சனம் பண்ணது கிடையாது. அவங்க முதல்வர் ஆன பிறகு இந்த மதமாற்ற சட்டத்துக்கு எதிராக இருந்தாங்க. அதே மாதிரி கோயில்களில் ஆடு மாடு பலியிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு அவங்க தோல்வி சந்திச்சாங்க. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அந்த சட்டத்தையும் கைவிட்டாங்க. கிறிஸ்துவர்களோட இஸ்லாமியர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அதன் பிறகு 2 முறை அவங்க தொடர்ந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த செய்யக்கூடிய அரசியல் இன்றைக்கு பிஜேபி எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாமல் இருக்கிறாங்கனாக்கா அந்த அரசியல் தான் காரணம். அப்போது பிஜேபி கூட இவங்க போனால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த 2019, 2021, 2024 இந்த தேர்தல் உங்களுக்கு உணர்த்திருச்சு. அதே வேளையில் இந்த 2024 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் டெபாசிட்டே போயிடுச்சு அதிமுக. அதுக்கு யார் காரணம்? இவங்க எவ்வளோ பெரிய பலமாக இருந்த கட்சி டெபாசிட்டே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா கருத்தியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்ட பிஜேபியோட இருந்தது தான் காரணம். இப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே காலு வென்ற விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ அந்த அரசியலை இவங்க முற்றிலுமாக அடமானம் வச்ச மாதிரி போயிடுச்சு. அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது அதிமுக காணாமல் போயிடுன்ற மாதிரி ஒரு கருத்து தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்றதுனால புரிஞ்சிக்க முடியுது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. வணக்கம்.